போர்ச்சுகீசியர்கள் தொடங்கி டச்சுக்காரர்கள், அரக்கல் அரசர்கள், ஆங்கிலேயர்கள் என பல ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு வரலாற்று சின்னம், உலகின் மிகப்பெரிய பீரங்கி குண்டு சேமிப்புகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள செயின்ட் ஏஞ்சலோ கோட்டையை இன்றைக்கு குயிலரங்கத்தில் பார்க்கலாமா? வெளியிலிருந்து இந்த கோட்டையை பார்க்கும்போதே ஏன் இந்த இடம் பல நூற்றாண்டுகளாக முக்கியத்துவம் பெற்றிருந்தது என்பது புரியத் தொடங்குகிறது. ஒரு புறம் அரபிக்கடல், மறுபுறம் உயரமான மதில்கள், அவற்றை சுற்றி இந்த அகழி. இப்போது பார்க்கும்போது இது ஒரு சாதாரண அகழி போல தோன்றலாம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த அகழி அரபிக்கடலையும் மாப்பிளா வளைகுடாவையும் இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலம் கோட்டையை நிலப்பரப்பிலிருந்து தனியாக்க முடிந்தது. இங்கிருந்து அந்த இணைப்பு தெளிவாக தெரியவில்லை. உள்ளே சென்ற பிறகு அதை பற்றி மேலும் பார்க்கலாம். இப்போது நாம் கோட்டையின் பிரதான நுழைவாயிலின் அருகே வந்துவிட்டோம். வாயிலுக்கு வெளியிலேயே ஒரு பீரங்கி நம்மை வரவேற்கிறது. இதை பார்க்கும்போதே இது ஒரு காலத்தில் எவ்வளவு பெரிய போர் மையமாக இருந்திருக்கும் என்ற பிரமிப்பு நமக்குள்ளே எழுகிறது. நாம் தற்போது பார்க்கும் இந்த பெரிய மரக்கதவு முழுவதும் இரும்பு முட்களால் பலப்படுத்தப்பட்டுள்ளது. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் உறுதியாக நிற்கிறது. வாயிலை கடந்து உள்ளே வந்தவுடன் மீண்டும் ஒரு பீரங்கியை நம்மால் பார்க்க முடிகிறது. நுழைவாயிலில் இருந்தே பாதுகாப்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. இந்த கோட்டையின் உள்ளே செல்ல செல்ல இது சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருப்பதை உணர முடிகிறது. இந்த கோட்டை உருவானதற்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அந்த காலத்தில் கண்ணூர் அரபிக்கடல் வழியாக நடைபெற்ற வணிகத்தில் முக்கியமான இடமாக இருந்தது. அதனால் தான் கொளத்துநாடு அரசரின் அனுமதியுடன் போர்ச்சுகீசியர்கள் இங்கு தங்களது வணிக மற்றும் இராணுவ இருப்பை வலுப்படுத்த தொடங்கினர். அதன் விளைவாக உருவானதுதான் இந்த கோட்டை. மேலே வந்தவுடன் முதலில் கண்ணில் படுவது இந்த உயரமான உலோக கம்பம்தான். இதை எதற்காக இங்கு வைத்துள்ளனர் என்பது சரிவர தெரியவில்லை. இது பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டதாக இருக்கலாம். அடுத்தபடியாக இந்த இடத்தை சுற்றி இருக்கும் பீரங்கிகள் நம் கவனத்தை பெரிதும் ஈர்க்கின்றன. பீரங்கிகள் பல இருந்தாலும் அவற்றை வைத்துள்ள இடங்களை பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு பீரங்கியை பாருங்கள். கடல் வழியாக வரும் கப்பல்களை கண்காணிக்கவும் தேவைப்பட்டால் தாக்கவும் ஏதுவாக அமைக்கப்பட்டிருப்பது போல தெரிகிறது. இங்கிருந்து அரபிக்கடலை தெளிவாக பார்க்க முடிகிறது. அதனால்தான் இந்த இடம் வணிகத்திற்கும் இராணுவத்திற்கும் முக்கியமானதாக இருந்துள்ளது. நாம் இப்போது அகழியின் மற்றொரு பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் கடலுடன் இணைக்கப்பட்டிருந்த இந்த பகுதி தற்போது மூடப்பட்ட நிலையில் உள்ளது. ஆனால் அந்த பழைய இணைப்பின் தடயங்களை இன்னும் காண முடிகிறது. இங்கு கீழே பல கட்டிட அமைப்புகள் தெரிகின்றன. அதுவும் பெரிதும் சேதமின்றி அவற்றை காண முடிகிறது. நாம் கோட்டையின் பின்புறம் வந்துவிட்டோம் என்பதை உணர்த்தும் வகையில் இங்கிருந்து பார்க்கும்போது பறந்து விரிந்த அரபிக்கடலை காண முடிகிறது. அங்கு கீழே தெரியும் அந்த 2 வளைவுகள் கொண்ட கட்டிடம்தான் குதிரை லாயம். இங்குள்ள அறைகள் நீளமாகவும் சீராகவும் வளைந்து செல்லும் மேற்கூரையுடனும் அமைக்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நல்ல நிலையில் இருக்கிறது. இந்த குதிரை லாயம் டச்சுக்காரர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலே கூரையில் இருக்கும் இந்த செவ்வக வடிவ திறப்புகளை பாருங்கள். இவை காற்றோட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது. இந்த சுவர்களின் வலிமையை பார்க்கும்பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒரு தூண் மட்டுமே நமக்கு இதன் வலிமைக்கு ஒரு சான்றாக தெரிகிறது. போர்ச்சுகீசியர்களால் தொடங்கப்பட்ட இந்த கோட்டை பின்னர் டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டுக்கு சென்றது. அவர்கள் இந்த கோட்டையில் பல மாற்றங்களை செய்தனர். அவற்றில் ஒன்றாகத்தான் இந்த குதிரை லாயமும் கருதப்படுகிறது. பின்னர் இந்த கோட்டை கண்ணூரின் அரக்கல் அரசர்களிடம் சென்றது. அதன் பிறகு ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்த இந்த கோட்டை முக்கியமான இராணுவ தளமாக
தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது. இங்கு செல்லும் இந்த பாதை நம்மை கோட்டையின் வெளிப்புறத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இங்கிருந்து பார்க்கும்போது கோட்டை முற்றிலும் வேறு தோற்றத்தில் தெரிகிறது. உள்ளே பார்த்தபோது கோட்டை நன்றாக பராமரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது இயற்கையின் தாக்கத்தையும் கவனிக்க முடிகிறது. கடல் காற்று, உப்பு கலந்த ஈரப்பதம், தொடர்ச்சியான அலைகள் பல நூற்றாண்டுகளாக இந்த மதில்களை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. சில இடங்களில் அதன் தாக்கமும் தெரிகிறது. அதனால்தான் உள்ளே இருக்கும் பகுதிகளுக்கும் வெளியே இருக்கும் மதில்களுக்கும் இடையில் வித்தியாசத்தை உணர முடிகிறது. அடுத்து நாம் இந்த கோட்டையின் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு செல்ல போகிறோம். அதுக்கு முன் இதை பாருங்கள். மதில்களின் மேலே மட்டுமல்ல, தரைத்தளத்திலும் பீரங்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பீரங்கிகளில் சிலவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள சின்னங்களையும் பார்க்க முடிகிறது. இந்த கோட்டை பல்வேறு ஐரோப்பிய ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததற்கான சான்றாக இவை இருக்கின்றன. இந்த இடத்தை கடந்து மேலும் வந்தால் நாம் இந்த கோட்டையின் இறுதி பகுதியை வந்தடைகிறோம். இங்கிருந்து பார்க்கும்போது இந்த அகழியும் கடலும் அந்த காலத்தில் ஒன்றோடொன்று இணைந்திருந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த அமைப்பை பார்க்கும்பொழுது இந்த வழியாக படகுகள் சென்றிருக்கக்கூடும் என்ற எண்ணம் இயல்பாகவே ஏற்படுகிறது. இந்த கோட்டை முழுவதும் பீரங்கிகளை பார்த்து கொண்டே வந்தோம். எந்த கோட்டைக்கு சென்றாலும் பீரங்கிகள் இருப்பது புதிதல்ல. ஆனால் இந்த இடத்தை தனித்துவமாக மாற்றுவது வேறு ஒன்று. நாம் இப்போது பார்க்கும் இந்த பீரங்கி குண்டுகள்தான் அது. அவற்றின் அளவையும் எண்ணிக்கையையும் பார்க்கும்பொழுது இந்த கோட்டை எவ்வளவு முக்கியமான இராணுவ மையமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர முடிகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு மின்சார வசதிகளுக்காக அகழ்வு பணிகள் நடைபெற்ற போது 35,950 குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. உலகின் மிகப்பெரிய பீரங்கி குண்டு சேமிப்புகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பு இந்த கோட்டை வெறும் கடற்கரை கோட்டை அல்ல என்பதையும் மிக முக்கியமான இராணுவ தளமாக இருந்ததையும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. கடல் வழி வணிகத்தின் முக்கியத்துவத்தையும் இந்த பகுதியின் வரலாற்றையும் புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த கோட்டை ஒரு சுற்றுலா தளம் மட்டுமல்ல, ஒரு திறந்த வரலாற்று புஸ்தகம். மீண்டும் ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திப்போம்.